ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளை மதியப்படுத்தி கொடுத்து அவருடைய உன்னதமான சத்தியங்களை தியானிக்கும்படியாகவும் கூட நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையிலும் கூட இந்த ஒரு கூடுகையினுடைய ஆரம்ப பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 63வது பாடலை அனைவரும் எழுந்தின்று பாடுவோம். பாடலுக்கு பின்பு நம்முடைய மூத்த சகோதரர் அன்பரசன் பிரதர் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழிநடத்துவார். வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம். வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதனின் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம்.
பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். உள்ளம் உருக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் உருக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம். வானமகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். ஜெபத்திலே நம்மளை வழிநடத்தும்படியாக அன்பு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீற்றிருந்து இதோ இந்த பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்த்து மகா பெரிய அன்பினாலும் இரக்கத்தினாலும் இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்பாக எங்களை முன்குறித்து இதோ தகப்பனே கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே நீர் எங்களை அழைத்த அழைப்பில் மாறாதவராக இருக்கிறது போல தகப்பனே நாங்கள் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உள்வாங்கி அதன்படி நிற்கத்தக்கதாக நாங்கள் மாறாதவர்களாக இருக்கத்தக்கதாக இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களை இடது வலது சாயும் போதும் ஆண்டவரே இதுவே வழி என்று சொல்லக்கூடிய சத்தத்தை எங்கள் காது கேட்கும்படியாக நீர் வழிநிறுத்தி வருகிற ஒவ்வொரு தயவுக்காகவும் உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியும் எடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களை முகமுகமாக கூட்டி உம்முடைய சத்திய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கத்தக்கதாக இதோ தகப்பனே இந்த வேத பாடத்தை கேட்கத்தக்கதாக நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியும் எடுக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும்படியாக நீர் பாராட்டின தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை துதியும் எடுக்கிறோம் தகப்பனே. இன்னும் வரும் நாட்களில் தகப்பனே இன்னும் அதிகமாக உம்முடைய வேதத்தை தியானித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை பாராட்ட வேண்டுமாய் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஜீவாதிபதியுமான கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.
யாவரும் அமர்வும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் பார்த்து வருகிறதான யோபு புஸ்தகத்தினுடைய தொடர்ச்சியை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் தொகுத்து வழங்கும்படி சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, வெள்ளிக்கிழமைகளில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய யோபு புஸ்தகத்தின் விளக்கத்தின் அடுத்த ஒரு பகுதிக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த வார பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 54வது வாரம் அப்படிங்கிறது நினைவுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். 54வது வாரத்தில் பார்க்க இருக்கும் சாப்டர் முதல்ல நம்ம இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறோம். 16வது சாப்டர், அதில் முதல் கிளாஸ்க்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த 16வது சாப்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, யோபு புஸ்தகத்தின் பிரிவுகளில் யோபுவினுடைய நண்பர்கள் மற்றும் யோபு சேர்ந்து செய்யக்கூடிய செகண்ட் ரவுண்ட் டிஸ்கஷனுடைய பகுதிக்குள்ளே இப்போ நம்ம வந்திருக்கோம். அது 15ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும் நமக்கு போகுது. அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கடந்த வாரம் வரைக்கும், அதாவது 7 பாகங்கள், 15th சாப்டரில் தான் 7 பகுதிகள் நம்ம பார்த்தோம். ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இருந்துச்சு. காரணம் செகண்ட் ரவுண்டுடைய முதல் சாப்டர் அது இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம 15லிருந்து அப்படியே மூவாக எங்கே வர போகிறோம்னா 16 மற்றும் 17ஆம் அதிகாரம், அது ஒரு பிரிவு. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது 16வது சாப்டர். ஸோ ஏன் அது ஒரு பிரிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிப்பாஸ் முதல்ல பேசி முடிச்சிட்டாரு. எலிப்பாஸ் பேசுனதுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமா இப்போ யோபு பேச போகிறாரு. அந்த விஷயங்கள் 2 சாப்டர் இருக்குது, 16 மற்றும் 17. ஸோ இதுக்கு முன்னாடி எலிப்பாஸ் பேசுனது 15வது சாப்டர். 15வது சாப்டர் நம்ம 2ஆக பிரித்தோம். ஸோ முதல் பகுதி 2வது பகுதி பிரித்தோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 1லிருந்து 16 வசனம் வரைக்கும் டைரெக்டாக எலிப்பாஸ் யோபு செய்த குற்றங்களாக பாவித்து, யோபு செஞ்சார் இல்லையா நமக்கு தெரியாது, யோபு செஞ்சதா சொல்லி அதன் மூலம் யோபுக்கு வந்த தண்டனைகளை அவர் குறிப்பிட்டார். அது முதல் பகுதி. 2வது பகுதியில் யாரோ ஒரு துன்மார்க்கனை சொல்கிற மாதிரி யோபுக்கான தீமைகளும் அது அவர் செஞ்ச தவறுகளா என்னவென்னா இருக்குன்னு சொல்லி பாவிச்சு அதுக்குரிய தண்டனைகளை பற்றி சொன்னது 2வது பகுதி. அது வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17லிருந்து 35 வரைக்கும். இது 15வது சாப்டருடைய ஒரு அவுட்லைன். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது 16வது சாப்டர். அதைத்தான் ஹோம்ஒர்க்கை நம்ம கொடுத்துருந்தோம். ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 16வது சாப்டரில் யார் பேச போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபு பேச போகிறாரு. எதுக்காக பேச போகிறேன்னா, இது வரைக்கும் பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து ரெபியூட்டல், மறுப்பு சொல்லி அவர் பேச போகிறார். அப்போ என்ன ஸ்டைலில் இருக்குது இந்த 16வது சாப்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆன்சர்ஸ் வழக்கத்தை விட இந்த தடவை கூடுதலாக தான் வந்திருக்கு. காரணம், சாப்டர்னுடைய முதல் பகுதியாக இருக்கிறதுனால கேள்வியை ரொம்ப ஈஸியாக உள்ள வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பதில்கள் பலதரப்பட்ட பதில்கள் வந்தால் கூட சில பதில்களில் ஒரு ஒற்றுமை இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ஒற்றுமைகளை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இது 16ஆம் அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் நம்ம செட் பண்ண வேண்டிய ஒரு பேக்ரவுண்ட். எந்த அடிப்படையில் யோபு திருப்பி பேச போகிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு பேக்ரவுண்டு. ஸோ என்னதான் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பதில்களில் சில ஒற்றுமைகளை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். அந்த பதில்களை மட்டும் நம்ம படிக்கலாம். ஸோ இப்போ யோபு என்ன நோக்கத்தில் பேசுறாரு அப்படிங்கிறத இங்கே பிரித்து போட்டிருக்காங்க. வாசிங்க ஒன்றா. யோபுவின் நண்பர்கள் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். ஸோ என்ன சொல்றாருன்னா, யோபு தன் நண்பர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலட்டல் உண்டாக்குகிற தேற்றரவாளர். நீங்கள் இதில் எந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க? அலட்டிக்கிறத பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. எடுத்தவொடனே தேற்றரவாளன் போயாச்சு. சரி, பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். பைபிள் எதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா தேற்றரவாளன். யார் நமக்கு தேற்றரவாளன்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சகோதரர்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறது எப்படி நான் எடுத்துக்கிறது? நமக்கு யார் தேற்றரவாளன் நான் கேட்குறேன். நான் இயேசு கிறிஸ்து தேற்றரவாளன். அவரே சொல்லிட்டு போயிட்டாரு, வேறொரு தேற்றரவாளனை நான் அனுப்புறேன்னு போயிட்டார். அப்போ ஒரு தேற்றரவாளன் அவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஸோ அலட்டல் உண்டாக்குகிற தேற்றரவாளன் என்றால் என்ன? அலட்டல் அப்படின்னு என்ன சொல்லலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அலட்டல் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சகோதரிகள் இப்போ பதில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது அதிகமாக அவங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறனால சொல்கிறது இல்லை அதிகம். இப்போ சகோதரர்கள் தான் நீங்கள் பேசியானவர், வழி இல்லை. அலட்டல் அப்படின்னா என்னங்கிறத எனக்கும் தெரியல. ரொம்ப அலட்டிக்காதீங்கன்னு சொல்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும், ஓவராக பேசாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம் என்ன விளக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே யோபு அவருடைய நண்பர்களுக்கு சூட்டின பெயர்கள்.
அலட்டல் உண்டாக்குகிற தேற்றரவாளர். அடுத்தது காற்றை போன்ற வார்த்தைகளை மட்டுமே பேசுபவர்கள். காற்றை போன்ற வார்த்தைகள். அது என்ன காற்றை போன்ற வார்த்தைகள்? இதெல்லாம் வசனத்தில் வரப்போது உள்ள. காற்றை போன்ற வார்த்தைகள் என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? அளவில்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகள், நிலை இல்லாத வார்த்தைகள். பாருங்க, அப்ப காற்றுக்கு எத்தனை விளக்கம் வருது பாருங்களேன். காத்து நிலைய ஒரு இடத்துல இருக்காதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நிலை இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் யோபுடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சு நம்ம உள்ள போய் படிக்கலாம். ஆக்சுவலா அந்த அர்த்தத்தில் அவர் பேசல. காற்றை போல வார்த்தைகளை பேசுபவர்கள் வேற அர்த்தத்தில் பேசுறாரு. நெக்ஸ்ட், துணிவு உடையவர்கள். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் துணிவு உடையவர்கள்னா? நண்பர்கள், யோபுடைய நண்பர்களை பார்த்து யோபு சொல்றாரு, என்ன வேணாலும் பேசுறதுக்கு நீங்க தயாரா இருப்பீங்க, அதான் துணி உள்ளவர்கள். அடுத்து நெக்ஸ்ட், யோபுவுக்கு விரோதமாய் பேசுபவர். சந்தேகமே கிடையாது, தொழிலே அதுக்கு அவங்களுக்கு அதான். நெக்ஸ்ட், யோபுவை நிந்தையாக கன்னத்தில் அறை. இதெல்லாம் என்னங்கிறது அப்புறம் நம்ம உள்ள போறப்ப பார்க்கலாம். ஆக மொத்தம் யோபுடைய மனசுல நண்பர்களை பத்தின ஒரு நல்ல ஒப்பீனியன் இது வரைக்கும் வரவே இல்லை சுத்தமா. நெக்ஸ்ட், யோபுவை பரியாசம் பண்ணுகிறவர்கள். கிண்டல் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டார் யோபு. சோ அதுக்கான பதில இந்த இடத்துல வந்து கொடுக்குறாரு அவரு. நெக்ஸ்ட், ஞானமே இல்லாதவர்கள். எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எலிப்பாஸ் யாரு? ஞானவன். அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம்? யோபு வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை வச்சு யோபு மடக்கினார். உன்னை வேற யாரும் குற்றவாளின்னு சொல்ல வேண்டியதில்லை, உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளே சொல்லுன்னு சொல்லி யோபு பேசின அத்தனை வார்த்தைகளையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் மாற்றி பேசியிருக்காருன்னு எடுத்து கரெக்டாக பேசினார் ஞானவன். ஆனால் அந்த ஞானவனை பார்த்து யோபு என்ன சொல்றாரு? உனக்கு சுத்தமாக என்ன கிடையாது, ஞானமே கிடையாதுன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட், அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 16ஆம் சாப்டர் 2ஆ பிரிச்சுட்டாங்க இந்த இடத்துல. வாசிங்க இப்ப. இந்த அதிகாரத்தில் அவர் தனது நண்பரின் உரையாடல் லாபமற்றது. எங்க படிக்கிறீங்க நீங்க? மாறிடுச்சு ஸ்லைடு. இது படிக்கல? யோபு 16:1 முதல் 5 வரை. அதாவது 16ஆம் சாப்டர்ல வசனங்கள் 1 இருந்து 5 வரைக்கும் யோபு நண்பர்களிடம் பேசுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட், 6 முதல் 22 வரை தேவனிடம். ஆக்சுவலா இதை வந்து முழுசா என்னால ஏத்துக்க முடியாது, பட் ஆனா பரவாயில்ல, பிரிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் சந்தோஷம். எப்படின்னா 1 to 5 யோபு பேசுறது நண்பர்கள் கிட்ட, 6 to 22 தேவனிடம் என்பதுக்கு மார்க் கொடுக்கலாம். பட் அதுக்குள்ள இன்னும் சப்டிவிஷன்ஸ் இருக்கு, அது இன்னும் நம்ம உள்ள போல. ஸோ இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த ஜென்ரலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. வாசிங்க. யோபுவின் பதில். இந்த அதிகாரத்தில் அவர் தனது நண்பர்களின் உரையாடல் லாபமற்றது. அவங்க பேசுற பேச்சுக்கள், இதுவரைக்கும் பேசின பேச்சுக்கள் லாபமற்றதுன்னு என்ன பேர் புரிஞ்சுக்கலாம்? லாபமற்றது என்ன அர்த்தம்? அதாவது நீ எதை நினைச்சு பேசுனீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அது உங்களுக்கும் கிடைக்க போறதில்ல, எனக்கும் கிடைக்க போறதில்ல. ஸோ லாபமற்ற பேச்சுக்களா யோபு பேசுறாரு, நண்பர்கள் பேசுனது. அடுத்து நெக்ஸ்ட், அசௌகரியமானது, வீணானது, வெறுமையானது மற்றும் எந்த அடிப்படையும் இல்லாதது என புகார் கூறுகிறார். எந்த அடிப்படையும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க, பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுனது பூரா தவறு அப்படின்னு சொல்றாரு. அதாவது நன்மை இல்லாத விஷயம் சொல்லல, நீங்க பேசுனது பூரா கம்ப்ளீட்டா தப்பு அப்படிங்கறத அங்க ப்ரூவ் பண்றாரு யோபு. அதுக்கு தான் இந்த 16 மற்றும் 17ஆம் அதிகாரத்தை அவர் எடுத்திருக்கார். நெக்ஸ்ட், யோபுவின் நண்பர்கள் அவருடைய துன்பத்தை அதிகரிக்க செய்கின்றனர். ஆகையால் அவர் கடவுளிடம் திரும்பி, வேற வழி இல்லாம யோபு யார்கிட்ட போயிட்டாராமா? உங்ககிட்ட பேசி நீ பிரயோஜனம் இல்லை, யார்கிட்டயே போயிடலாம், தேவன் கிட்ட. உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் இப்போ வச்சிடறேன், கேள்வி கேட்டுறேன், பதில் சொல்ல முடியுது இந்த வாரம் பாருங்க, இல்லாட்டி அடுத்த வாரம் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்லிட்டு யோபு கடைசியா தேவன்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வை தான் கேட்டார். அந்த தீர்வை தேவன் கொடுத்தாருன்னா யோபு புஸ்தகம் 16ஆம் சாப்டரோட முடிஞ்சிடும். அப்படி ஒரு விஷயத்தை கேட்டாரு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஹோம்வொர்க் உங்களுக்கு. நெக்ஸ்ட், மரணத்தின் மூலம். போதும் அடுத்த பதிலுக்கு வந்துடலாம். இங்க 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. 16ஆம் அதிகாரத்தை 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா 1 to 5 வரைக்கும் நண்பர்கள் மீது பேசின பேச்சுக்கள் கரெக்டாக தான் இருக்கு. இதுக்கு முந்தின ஸ்லைட்லயும் ஆன்சர் அப்படித்தான் இருந்துச்சு, இங்கேயும் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஒரு வசனம் முன்ன பின்ன இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 6 முதல் 18 வரை யோபுவின் சரீரத்தில் கடவுளின் தாக்குதல். இந்த பதில் வந்து எடுத்துக்கலாம், பட் யோபுவின் நோக்கம் அதல்ல. அது என்னங்கிறது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட், 19 முதல் 22 வரை நோக்கம் நல்வழிப்படுத்த நல்ல சிநேகிதன் அல்லது தனக்காக வாதிட மத்தியஸ்தர் தேவை என்ற வேண்டும். 100% கரெக்ட் இந்த பதில். அதாவது 19ல இருந்து 22 வரைக்கும் யோபு என்ன கண்டிஷனுக்கு போயிட்டாருன்னா, என்னாலையும் தீர்க்க முடியாது, இவங்களாலையும் தீர்க்க முடியாது. இவங்க என்ன யாரு? நண்பர்களால் தீர்க்க முடியாது, என்னாலையும் தீர்க்க முடியாது. எதை தீர்க்க முடியாது? நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது.
ஸோ என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா தேவனை உங்ககிட்டையும் கேட்க முடியாது, நீங்கள் தான் அனுப்பிச்சிருக்கீங்க 3 பேர்த்தையும், நீங்கள் அனுப்பிச்சாளுகளே இப்படி இருந்தா நான் எப்படி பிரச்சனை தீர்க்கிறதுன்ட்டு கடைசி என்ன கேட்குறாருன்னா, எனக்காக பேசுறதுக்கு ஒரே ஒரு மத்தியஸ்தர் என்ன பண்ணுங்க அனுப்புங்கன்னு சொல்லி அந்த இடத்துல யோபு கேட்கிறார். அது மட்டும் இல்லை, யோபுடைய ரிமார்க்கபிள் கேரக்டர் இந்த சாப்டர்ல வரப்போகுது. அது என்னங்கிறத வாசிக்கலாம், நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன். வசனத்துக்குள்ள போகும்போது நம்ம விளக்கம் பார்க்கலாம். வாசிங்க. யோபுவின் நண்பர்கள் எவ்வளவு கடினமான வார்த்தைகள் சொன்னாலும், எவ்வளவு கடினமான வார்த்தைகள் சொன்னாலும், யார் சொன்னாலும்? யோபுவின் நண்பர்கள் சொன்னாலும் யோபு அவர்களுக்கு கடினமான உத்தரவு சொல்லாமல். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யோபு அது என்ன பண்ணலையாம, யோபு அவங்க அளவுக்கு கடினமான வார்த்தைகள் என்ன பண்ணல, சொல்லல. தன் வார்த்தைகள் அவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தவும் அவர்கள் துக்கத்துக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். நீங்க நம்புறீங்களா? அத இவ்வளவு நேரம் எலிப்பாஸ் பேசுறதுக்கும் மற்ற நண்பர்கள் பேசுறது சேர்த்து 16வது சாப்டர்ல யோபு அன்போட பேசினாரா? கொஸ்டின். 16வது சாப்டர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கு பதில். படிச்சவங்க சொல்லுங்க, அன்போட பேசினாரு. இப்ப பதில் கொடுத்துருக்காங்க. பதில் கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? யாரோ கொடுத்துருக்காங்க, நீங்க போட்டிருக்கிறீங்க. இதற்கான விடையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா சொல்ல போனா உண்மையாலுமே தேவன் யோபு கொடுத்த சர்டிபிகேட் ஒரு பக்கம் இருக்கு. என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு? உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனமா இருக்கிறான்னு கொடுத்த சர்டிபிகேட்டை யோபு ப்ரூவ் பண்ணுவார். இப்போ சாப்டர்ல பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறது. இன்னொரு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 7வது வசனம் வரைக்கும் இதாக இருக்குன்ட்டாங்க. எல்லாமே கரெக்ட் தான், நம்ம எதிர்பார்த்த மாதிரி. நண்பர்கள் மேல யோபு குற்றம் சாட்டுறது தான் பண்றாரு 7வது வசனம் வரைக்கும். வேணா சில விஷயங்களை வாசிங்களேன். என்ன சொல்றாரு? பேச்சு சற்று கோபமாக தான் இருக்கிறது. எப்படித்தான் இருக்கிறது? இதை கொடுத்தவங்களையும் கொஞ்சம் கோபமா தான் இருந்திருப்பாங்க போல இருக்கு யோபு மேல. அடுத்து நெக்ஸ்ட். நீங்கள் எல்லாரும் புண்படுத்தும் தேற்றரவாளர்கள், வேதனை உண்டாக்குகிற தேற்றரவாளர்கள். அங்க ஆக்சுவலா வசனத்துல என்ன வார்த்தை படிச்சோம் நம்ம? அலட்டல் உண்டாக்குகிற தேற்றரவாளர். இங்க அவங்க பேரை பிரிச்சு போட்டாங்க. நெக்ஸ்ட். உங்களின் வெட்டி பேச்சுக்களுக்கு முடிவில்லை. இதை சொல்றதுக்கு ஒரு துணிவு கண்டிப்பா வேணும். ஏன்னா வசனம் அப்படி இல்லை அங்க. ஆனா என்ன சொல்ற மாதிரி யோபு சொல்ற மாதிரி சொல்றாங்கன்னா, இவங்க பேசுற பேச்சு என்ன பேச்சாமா? இதைத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு ஆன்சர்ல பார்த்தோம். ரொம்ப டீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க, காற்றை போலன்னு சொல்லி எழுதிட்டாங்க. இங்க அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, வெட்டி பேச்சு தான் இவ்வளவு நேரம் பேசுனீங்கட்டாங்க. நெக்ஸ்ட். இப்படி நீ பதில் சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? ரொம்ப துணிகரமான ஆளா தான் நீ இருக்கிற. என்ன வேணாலும் பேசலாம் நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்க யோபு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எலிப்பாஸ் பத்தி யோபு சொல்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட். உங்கள் மூவராலும் தொல்லையே அல்லாமல் ஆறுதல் இல்லை. இதுக்கு மேல படிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்க 3 பேராலையும் என்ன இருக்குன்ட்டாரு, தொல்லை தான் இருக்கே தவிர என்ன இல்லைன்ட்டாரு, ஆறுதல் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட கூட வச்சிட்டார். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? டைரக்டா யோபு என்ன சொல்லிட்டாருன்னா, இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதுனால எனக்கு தொல்லை தான் வந்திருக்கே தவிர ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லைங்கிறத தெளிவா சொல்றார். நெக்ஸ்ட். எனக்கு நேர்ந்தது உங்களுக்கு நேர்ந்தால் உங்களை விட என்னால் ஞானமாய் சொற்சரம் தொடுத்து தலையை துலுக்கவும் கூடும். என்ன சொல்றாரு தெரியுமா? இடம் மாத்திக்கலாமாங்கிறார். இடம் மாத்திக்கலாமா பிரதர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் இடம் மாத்திக்கலாம்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க சப்ஜெக்ட் பேசுங்க, நான் உட்காந்து என்ன பண்றேன் கீழே கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நண்பர்களை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, இடம் மாத்திக்கலாமான்னு கேட்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யோபுவுக்கு வந்த எல்லா நோயும் யாருக்கு வரப்போதாமா? நண்பர்களுக்கு வரப்போதாமா? நண்பர்கள் பேசுன மாதிரி யார் பேச போறாங்களாமா? அப்படி பேசினா எப்படி இருக்குங்கிறத இங்க சுட்டி காட்டுறார் நண்பர்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட். ஆனாலும் என் சொற்களால் உங்களுக்கு தைரியம் சொல்வேனே, என் உதட்டின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்கும். இதை பத்தி நான் இப்பொழுது பேச மாட்டேன். நெக்ஸ்ட். நான் பேசினாலும் என் வேதனை குறியாதே, மௌனமாய் இருப்பதிலும் பயன் இல்லையே. பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, பேசாட்டியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இந்த சாப்டர்ல 7ஆம் வசனம் வரைக்கும் இதான் பேசுறாரு. அப்ப மிச்சம் 22ஆம் வசனம் வரைக்கும் இதெல்லாம் பேசுறாரு. இத்தனை உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த விஷயங்கள் எல்லாமே சுருக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க இருந்துன்னா 8லிருந்து 22 வரைக்கும். சில பேர் 9லிருந்து 22 பிரிச்சிருக்காங்க, பரவாயில்ல, தப்பில்லை. பட் 22ஆம் வசனம் வரைக்கும் என்ன பேசுறாருன்னா, நண்பர்கள்கிட்ட பேசுறது பிரயோஜனமற்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நண்பர்கள்கிட்ட பேச்ச நிறுத்திட்டு நேரம் யார்கிட்ட போயிட்டாரு? தேவன்கிட்ட போயிட்டு தேவன்கிட்ட நண்பர்களை பத்தி பேசல, தேவன்கிட்ட நண்பர்களை பத்தி பேசல. என்ன தெரியுமா பேசினாரு? தேவனை பத்தி தேவன்கிட்டே பேசினார். அதான் செகண்ட் போர்ஷன். 17வது சாப்டர் ஒன்று வரப்போகுது. எப்போ வருது? 16 முடிஞ்சு 17 வரும் இல்லையா? அதுவும் யோபு தான் பேசுறாரு. 17வது சாப்டர்ல யோபு தேவன்கிட்ட என்ன கேட்டார்னா, பிரேயர்ல, தேவனே தயவு செய்து இந்த 3 பேத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டார். சுருக்கமாக தான் 17வது சாப்டர். இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க்கான பதில் கொடுத்தாச்சு. யோசிச்சு பாருங்க, 3 பேர் உட்காந்துருக்காங்க. இவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு.
பண்ற ஜெபத்தில் என்ன பண்றாருன்னா, தயவு செஞ்சு தேவனே இந்த 3 பேர்த்து என்ன பண்ணிருங்க, போக சொல்லிருங்கன்னு சொன்னா யாரை போக சொல்ற மாதிரி? ஃபர்ஸ்ட் 3 பேர்த்தையும் போக சொன்னா யாரை போக சொல்ற மாதிரி கேட்டேன் நான். தேவனே போக சொல்ற மாதிரி தான். ஆனா தேவனுக்கு கோபம் வராது, ஏன்னா அவர் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டார். ஆனா யாருக்கு கண்டிப்பா கோபம் வந்திருக்கும்? நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம், நீ என்ன தேவன்ட்ட சொல்றது, இனி உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அடிக்கடி எக்லிஷாக்கு வராம போறோம் பாத்தீங்களா, கோச்சிக்கிட்டு. என்ன மௌனமா ஒரு சிரிப்பு. யாரு மேல கோவம்? அது எக்லிஷா மேல கோபம் இல்லை, தேவன் மேலதான் கோபம். ஆனா தேவனை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவர் இந்த மாதிரி நிறைய பட்டார். ஸோ எப்படி தான் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு முதல்ல கட் பண்றது எக்லிஷா தான். அந்த மாதிரி அங்கேருந்து நண்பர்கள் எந்திரிச்சு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாப்டர்ல முக்கியமான விஷயங்கள் பின்னாடி நடந்திருக்காது. யோபுவும் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றிருக்க மாட்டார். ஆனா யோபு பேசினாரு, நண்பர்கள் கேட்டாங்க, தேவன் அனுமதிச்சார். இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, 16வது சாப்டரை நான் 3ஆ பிரிச்சிருக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கலாம். இப்படித்தான் நம்ம உள்ள போக போறோம். 16th சாப்டரை 3ஆ பிரிச்சிருக்கேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வசனம் 1லிருந்து 5, அதுக்கப்புறம் 6லிருந்து 11, அதுக்கப்புறம் 12லிருந்து 22, அதுக்கப்புறம் 17வது சாப்டர். ஓகே, ஸோ தலைப்பு நீங்க சொல்லுங்க. இப்போ இவ்வளோ நேரம் படிச்சிட்டோம். ஹோம்ஒர்க்காக சில பேர் வீட்டில் படிச்சிருப்பீங்க நம்பிக்கையில் கேட்குறேன், எப்படி பிரிக்கலாது? யோபுவின் நண்பர்களிடம் பேசினது. ஓகே, எடுத்துக்கிறேன், ஏன்னா இதுக்கு முதல் செயலில் வந்துருச்சு, அது கரெக்டு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும் போடுறேன், அப்புறம் நீங்கள் கண்டுபிடிங்க. 1லிருந்து 5 வரைக்கும் யோபு பேசுறது நண்பர்கள் மேல் கொண்ட கோபத்தின் வெளிப்பாடு. ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாமா? வசனங்கள் 1லிருந்து 5 வரைக்கும் யோபு தன் நண்பர்கள் மேல் கொண்ட கோபத்தின் வெளிப்பாடான வசனங்கள். நெக்ஸ்ட் 6 to 11. வேணா டைம் எடுத்துக்கோங்க, பைபிள் பார்த்துட்டு சொல்ல. நீங்க தேவன் தான் நம்மளை காப்பாற்றணும். கரெக்ட் தானே? சரியான பதில் தேவன் மேல் கோபம். அதான் அப்பே சொன்னேன், 6லிருந்து 11 வரைக்கும் யோபு ஜெபம் பண்ணது தேவன் கிட்ட தான். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணல நண்பர்களை பத்தி. என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி நண்பர்கள் அனுப்பிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி தேவன் மேலேயே கோபப்பட ஆரம்பிச்சிட்டார். 6 to 11. இப்போ தான் உங்களுக்கு டெஸ்ட், ரியல் டெஸ்ட் இப்போ தான். அப்படின்னா 12லிருந்து 22 வரைக்கும் என்ன இருக்கு? தேவன் கிட்ட ஜெபம், இதுவே ஜெபம் தான். அவருடைய நிலைமையை பத்தி பேசுறார். ஒரு 15 மார்க் கட்டாயம் இதுக்கு கொடுக்கப்படும் 100க்கு. சரியான பதில் இன்னும் வரல. கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நண்பர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபம், இது நினைக்கும் போது எனக்கே பயமா இருக்கு. நீங்க சொல்ற பதில் கரெக்டா. இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் சொல்லணும்னா, தனக்கு வரப்போற மரணத்தை பத்தி தேவன்கிட்ட பேசுறார். எப்படி இருந்தாலும் மரணம் வரப்போகுது, பட் அந்த மரணத்துக்கு முன்னாடி யோபுடைய சின்ன சின்ன வேண்டுதல்கள், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் 16வது சாப்டருடைய சுருக்கம். ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன வரப்போகுது? யாருக்கு நண்பர்கள் மேல் கோபம்? யோபுவுக்கு. யோபு நண்பர்கள் பெயர்கள் சொல்லுங்க. எலிபாஸ், பில்தாத், தப்புச்சிங்க. அடுத்து நெக்ஸ்ட் 6 to 11 என்ன வருது? யாருக்கு கோபம் வருது தேவன் மேலே? அதை சொல்லுங்க. முக்கியமா நமக்கு இல்லை, யோபுக்கு வருது கோபம். நெக்ஸ்ட் 12லிருந்து 22 வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வரப்போற மரணம். நீங்க சொல்ற மாதிரி அவருடைய கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை நோக்கி போகுது. இந்த பகுதியில் தான் யோபு தேவன் கிட்ட தனக்காக ஒரு தேற்றவாளனை மத்தியஸ்தரை பத்தி அவர் என்ன பண்றாருன்னா கேட்கிறார். ஸோ ஒரு வசனமா போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 16th சாப்டர்ல முதல் பார்ட்ல யோபு பேசுறது என்ன நோக்கத்தோட? கரெக்டாக சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம். நண்பர்கள் மேல் இருக்கக்கூடிய கோபம். ஏன் கோபம்? இவ்வளவு நேரம் பேசுனது யாரு? எலிபாஸ். ஸோ அவர் பேசுனதெல்லாம் கேட்டு, அவர் பேசுனது பூரா உள்வாங்கிட்டு அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும். அந்த ரிப்ளை எப்படி இருக்கும்னா, எலிபாஸ் பேசின பேச்சை விட பெட்டரா இருக்கணும். இப்படி தானே படிக்கிறோம் நம்ம ஒவ்வொன்றா. அந்த மாதிரி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ யோபு பேச ஆரம்பிக்கிறார். முதல் வார்த்தையிலேயே எலிபாஸை வாய் அடிச்சு உட்கார வச்சிட்டார். முதல் வசனம்னா 2வது வசனம், அதான் கரெக்டா இருக்கும். வாசிங்க. யோபு 16:1.
யோபு 16 அதிகாரம் வசனம் 1 முதல். அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, எதற்கு யோபு பிரதியுத்தரமாக? எலிப்பாஸ் பேசின பேச்சுக்கு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். நீங்கள் எல்லாரும்னா யார் யாரெல்லாம்? எலிப்பாஸ் மட்டுமா அல்லது எலிப்பாஸ் நண்பர்களும் சேர்த்தா? ஸோ 3 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டாருன்னா அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். ஸோ 3 பேருக்குமே திட்டு உழுகு போதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் பேசுனது எலிப்பாஸ் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ முதல் வார்த்தை எதை எடுக்கலாம்னா, அநேக காரியங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அநேக காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்? நான் நிறைய டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன், நிறைய நான் நியூஸ் பார்ப்பேன், நான் நிறைய ஆஃபீஸில் மற்றவங்க கூட அரசியல் பற்றி பேசுவேன், உலக நடப்பு பற்றி பேசுவேன். அதை பேசுகிறாரு, ஏன் போட்டிருக்காரு? அநேக காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேங்கிறது எப்படிப்பட்டனா எலிப்பாஸ் பேசுனது மாதிரி. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்? நம்ம என்ன சொல்ல வர்றாரு? நம்ம ஊர் பாஷையில் சொல்லுங்களேன், என்ன சொல்ல வர்றாரு யோபு? ஃபர்ஸ்ட் லைன்ல முடிச்சிட்டார் எலிப்பாஸ். உங்களை விட எனக்கு நிறையா தெரியும். ஆனால் வசனம் அப்படி போடல, கொஞ்சம் பாலிஷாக பேசுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நான் அநேக காரியத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் அநேக காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்குரிய ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா மெனி. ஸோ இந்த மெனிங்கிற வார்த்தையினுடைய ஹீப்ரு வேர்டு எடுத்து அதுக்கு மீனிங் பார்க்குறப்ப ஒரு மீனிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனஃப் எக்ஸீடிங் இருக்கு. எனஃப் அப்புறம் எக்ஸீடிங். எனஃப்னா என்ன? போதும் போதும், கரெக்டாக. எக்ஸீடிங்னா அதிகமான. அப்படின்னு என்ன சொல்ல வர்றார் யோபு நண்பர்கள்கிட்டனா? வேற ஒன்றும் இல்லை, போதுமான அளவுக்கு நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன்? போதுமான அளவுக்கு. எது போதுமான அளவுக்கு? அதான் பிரதர் சொன்னது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? கேள்விப்பட்டேன். இது உண்மையா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா? உண்மை. எப்படி நீங்கள் உண்மைன்னு சொல்றீங்க? பாயிண்ட் கரெக்ட், சூப்பரான பாயிண்ட். அதாவது யோபு ஒரு இடத்துல சொன்னார், இனிமேல் தான் வரப்போகுது. என்னன்னா, நான் ரோட்ல நடந்து போனேன்னா, கம்ப்ளீட் பண்ணுங்க, பின்னாடி எல்லாரும் வருவாங்களா? நான் ரோட்ல நடந்து போனா முதியவர்களும் சரி வாலிபர்களும் சரி என்னை கண்டு என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு மட்டுமா நிற்பாங்க? என்னை கண்டு ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு நோய் வந்திருக்கு. என்ன அர்த்தம்? இவர்கிட்ட நம்மளால பேசி என்ன பண்ண முடியாது? சமாளிக்க முடியாது. ரெண்டாவது இவர் இருக்கக்கூடிய நிலைமை மற்ற ஜனங்களோட மேலே இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு இவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மரியாதை கொடுக்க தெரிஞ்ச ஜனங்கள் யோபுவுக்கு மரியாதை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறையா விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஸோ அந்த அனுபவங்களை இப்போ ரீகால் பண்ணிட்டு எலிப்பாஸ் பேசின பேச்சை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா யோபு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க பேசினதெல்லாம் என் அனுபவத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா ஒரு சாப்டர் முழுக்க நம்முடைய பாஷையில் சொல்ல போனா 7 வாரங்கள் எலிப்பாஸ் பேசினது யோபுவுக்கு எந்த புதிய விஷயம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே கேட்டிருக்கேன்னா புதிய விஷயம், ஏற்கனவே கேட்டிருக்கேன்னு என்ன அர்த்தம்? அதாவது நீங்க சொன்ன வார்த்தைகளை வச்செல்லாம் நான் பண்ண விஷயத்தை உணர்ந்து கொள்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, பாயிண்டே இல்லை. என்னை விட நீங்க கம்மியாக தான் பேசியிருக்கீங்கன்னா நீங்க இவ்வளவு நேரம் பேசின விஷயம் எனக்கு எந்த விதமான மாறுதலையும் கொடுக்கவில்லை அன்பான சகோதரர்களேன்னு 3 பேர்த்த அட்ரஸ் பண்றாரு. அப்படின்னு இவ்வளவு நேரம் பேசினாங்களே அது என்ன அப்படின்னா அதுக்கு தான் பேர் வைக்கிறாரு அலட்டல் உண்டாக்குகிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ அதான் பார்க்க போறோம், கொஞ்ச நேரம் தான் ஸ்டடி பண்ண போறோம். அலட்டல் உண்டாக்குகிற, அலட்டல் தானே, அலட்டு அப்படின்னு நான் அலட்டல் வச்சுக்கிறேன், எனக்கு அப்படிதான் வருது வாயில. அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளன் என்றால் என்ன? உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா திருவள்ளியும் போட மாட்டேன், மாத்திட்டேன். நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சா கேட்டேன். நான் இங்கிலீஷ் பைபிளுக்குள்ள போகலாம். ரொம்ப ஈஸியான வெர்ஷன் இதுதான். BBE என்ன போட்டிருக்காங்க? என்னமோ போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னா யூ ஆர் கம்ஃபர்டர்ஸ். ஏன்னா உங்க வேலையை அதுதான், தேவன் உங்களை அனுப்புனது அதுக்கு தான், கம்ஃபர்ட் பண்றதுக்கு தான். யூ ஆர் கம்ஃபர்டர்ஸ் பட் ஹூ ஒன்லி கிவ் ட்ரபிள். அப்படின்னு என்ன பேர் அர்த்தம்? ஒருத்தர் பெரிய பிரச்சனைகள் இருக்காரு, அதை தீர்க்கறதுக்காக நாம ஒருத்தர் அனுப்புறோம், நம்ம அனுப்புறோம் எல்லாம் சேர்ந்து. நம்ம அனுப்புன ஒருத்தர் அங்க போய் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிருக்காரு? ஒரு பிரச்சனை என்ன பண்ணிருக்காரு? ஒரு அதிகப்படுத்தி இருக்கார்.
அவர் கேட்ட என்ன சொல்றாரு, நான் பிரச்சனையை அதிகப்படுத்தி தேற்ற போறேன்னு சொல்றாரு. இது நியாயமா? பிரச்சனையே ஆகாம இருக்கிறதுக்கு தான் தேற்றவாளன். இவர் சொல்றாரு நான் ப்ராப்ளத்தை என்ன பண்ண போறேன், அது இப்போ ஆக்சுவலாக தான் நடந்திருக்கு. இதான் யோபு சொல்றாரு. ஸோ கம்ஃபர்டர்ஸ் ஒன்லி ஹூ ஒன்லி கிவ் ட்ரபிள். NIV மிசரபிள் கம்ஃபர்டர்ஸ். மிசரபிள் கம்ஃபர்டர்ஸ் என்ன அர்த்தம்? மிசரபிள் மிசரபிள் தெரியாதா பேர் உங்களுக்கு? மிசரபிள் அப்பவும் முகத்தில் ரியாக்ஷன் இல்லை. பரிதாபகரமான அப்படின்னு தான் வச்சுக்க முடியும் என்னால் இப்போதைக்கு. பரிதாபகரமான ஒரு தேற்றவாளன். இன்னும் சொல்ல போனா உங்களை பார்த்தா எனக்கு என்னவா இருக்கு. ஆக்சுவலாக யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லணும்? நண்பர்கள் யோபு பார்த்து என்ன சொல்லணும்? பாவமா இருக்குப்பா. இப்போ யோபு என்ன சொல்றாருன்னா அவங்கள பார்த்து, உங்களை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு எப்போ சொல்லுவோம் நம்ம? ஒரு 7 வாரமா ஒருத்தர் வந்து பேசிட்டே இருக்கார் தொடர்ந்து. யார் இது பேசுனது? எலிப்பாஸ் தான், வேற யாரும் இல்லை. எலிப்பாஸ் பேசினார். இப்போ என்ன சொல்றாருன்னா, உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது? 7 வாரமா தண்ணியை குடிச்சு என்னென்னலாம் பேசுனீங்க. 7 வாரம் பேசின உன்னை பார்த்தா எனக்கு எப்படித்தான் இருக்குன்னா ரொம்ப பரிதாபகரமா இருக்கு. ஆனா நீ பேசுனதுனால எனக்கு ஒரு விஷயம் கூட உணர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து நெக்ஸ்ட் திருவில்லியம் வாசிங்க. இதை போன்ற பலவற்றை நான் கேட்டதுண்டு. எப்படி இருக்கு இப்படி பதில் சொன்னா? இந்த மாதிரி நான் நிறைய கேட்டேன் போ அப்படின்ட்டார் யோபு. எலிப்பாஸ் ஒரே வரியில முடிச்சிட்டார். 7 வாரத்தை ஒரு லைன்ல முடிச்சிட்டார். நிறைய கேட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் புண்படுத்தும் தேற்றுவோர். இதுதான் பயங்கரமா இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட தேற்றவாளர்? புண்படுத்தும் தேற்று. ஒரு தேற்றவாளனால புண்படுத்த முடியுமான்னு கேட்டா கட்டாயமா முடியாது. ஆனா இந்த நண்பர்களுடைய பேச்சு யோபுவுக்கு இப்படித்தான் ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ புண்படுத்தும் தேற்றுவோர் தான் நீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அவர் முடிச்சிட்டார். சரிங்களா? ஸோ இப்போ யோபு என்ன சொல்ல வந்திருக்காருங்கிறத 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தையும் ஃபுல்லாக படித்தோம். அதுக்குரிய விளக்கத்தை மட்டும் ஒரு கமெண்ட்ரிலேருந்து தமிழில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்பவுமே தெரியும், தமிழில் மொழிபெயர்த்து போடுறப்ப கொஞ்சம் தொடர்ச்சி இருக்காது வாக்கியங்களில். இருந்தாலும் படிக்கலாம். வாசிங் ஸ்ட்ரிப்பை. முன்னோர்களின் இந்த வாசகங்கள் எனக்கு விசித்திரமானவை அல்ல. நீங்க பேசின எந்த விஷயம் எனக்கு புதிதான காரியம் அல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்தது சகோதரிகளே இல்ல, அன்பான சகோதரர்களே. அதையும் ஓகே. ஆனால் அவை என் விஷயத்தில் பொருந்தாது. நீங்க பேசின எந்த விஷயம் யாருக்கு பொருந்தாது? எனக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க. யூத் கன்வென்ஷனே தான் உங்களுக்குலாம். ஏன் எனக்கு பொருந்தாதுன்னா, நீங்க கேள்விப்பட்டதை விட அதிகமா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ ஒருவேளை இதுதான் என் பிரச்சனைக்கு தீர்வுனா அதை நானே எடுத்துருப்பேனே. எதுக்கு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நெக்ஸ்ட், நீங்கள் என்னை துன்பத்தில் பார்க்கிறீர்கள். நீங்கள் என்னை ஆறுதல் படுத்த முயற்சிக்க வேண்டும். ஆறுதல் படுத்த என்ன பண்ணிருக்கோம் நீங்க? ஆக்சுவலா இப்ப யார்கிட்ட பேசிட்டு புரிஞ்ச உங்களுக்கு? அவங்க என்ன பண்ணணும்னு இவர் பேசிட்டு இருக்காரு. எப்படி தெரியுமா? டாக்டர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட்டு டாக்டர் தேற்றுவார்னு சொல்லி போயிருக்காரு. பேஷண்ட் என்ன பண்றாரு? டாக்டரால ஒன்றும் பண்ண முடியல. 1.5 மணி நேரமா டெஸ்ட் எடுக்கிறார் டாக்டர். 7 வாரம் டெஸ்ட் எடுக்கிறார் டாக்டர். எடுத்த டெஸ்ட் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. குத்தி காயமாயி போச்சு. கை பூரா, காலு கையெல்லாம் பூரா காயம். மண்டை வர உடச்சு விட்டார் டாக்டர். இப்ப வந்த பேஷண்ட் என்ன பண்றாருன்னா, உன்னால எனக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை, நீ எப்படிப்பட்ட தேற்றவாளன், நீ புண்படுத்தும் தேற்றவாளன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னைய சரி பண்றதுக்கு எதாவது இருந்தா கொடுங்க டாக்டர். இவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்க டாக்டர்னு சொல்லிட்டு பேஷண்ட் என்ன கேட்கிறாருன்னா, நான் சொல்ற மாத்திரைலாம் கொஞ்சம் எழுதி தரீங்களா? ஏன் நீ எழுதிக்க வேண்டியது தானே, அப்புறம் நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க இங்க அப்படின்ட்டு வரிசையா மாத்திரை நம்பர் 1 என்ன மாத்திரை பேர் சொல்லுங்களேன்? பேராசிட்டமால். என்ன பாடுபடுத்திருக்கு பாருங்க. பேராசிட்டமால் 150 மாத்திரை எழுதி டாக்டர்கிட்ட கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க டாக்டர், ரெடி மாத்திரை மருந்து கடையில் கொடுக்க மாட்டான்னு வாங்கிட்டு போற மாதிரி தான் நண்பர்கள் பேச்சு யாருக்கு இருந்திருக்குது? யோபுக்கு இருந்திருக்கு. நீங்கள் என்னை ஆறுதல் படுத்த என்ன பண்ணிருக்கணும்? முயற்சிக்க வேண்டும். இதை நீங்கள் செய்ய வேண்டாம். தயவுசெய்து இனிமேல் என்ன பண்ணிடாதீங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. இன்னும் நீங்கள் இதை செய்வதாக பாசாங்கு செய்கிறீர்கள். எவ்வளவு நேரம் தான் பாசாங்கு பண்ணுவீங்க என்னை தேற்ற மாதிரியே? நீங்கள் அனைவரும் பரிதாபகரமான ஆறுதல் அளிப்பவர்கள். பரிதாபகரமான ஆறுதல் அளிப்பவர்கள். சோ யாரை பார்த்தா யாருக்கு பரிதாபமா இருக்கு? இப்ப நண்பர்களை பார்த்தா யோபுக்கு பரிதாபமா இருக்கா? கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆக்சுவலா யார் பரிதாபம் இருக்கணும்? இப்ப யோபு. இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும். ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகல. பேஷண்டே சொல்றாரு டாக்டரை பார்த்து, பரிதாபமா இருக்கு உங்களை பார்த்து, உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு
தெரியலைங்க. இப்போ நான் சொன்ன இதே ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாம் படிச்சிருக்கிறோம். இதே யோபு இதே வார்த்தையை சொல்லியிருக்கார். இங்கே யூஸ் பண்ண வார்த்தை அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளன். அதற்கு நான் எடுத்த எக்ஸாம்பிள் டாக்டரு பேஷண்ட்டு. இந்த எக்ஸாம்பிளை நானா எடுக்கல, எனக்கு எடுத்து கொடுத்தது யோபு தான். நீங்கள்லாம் எப்படிப்பட்ட வைத்தியர்? ஒரு தடவை வாசிங்க, நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. யோபு 13:4 நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். சொல்லுங்க, வாட் இஸ் மீன் பை காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள்? அவருக்கு கிளினிக் இருக்கும், அங்க டாக்டர் இருப்பாங்க, பேஷண்ட்டும் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் ரூம் இருக்கும், ஃபீஸும் வாங்குவாங்க, ஆனா நோய் மட்டும் குணமாகாது. இப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது போவோமா? போக மாட்டோம். அதே மாதிரி தான் யோபு சொல்றாரு, வேற வழி இல்லாமல் நான் உங்ககிட்ட வந்து மாட்டிட்டேன், நீங்கள் எல்லாரும் காரியத்திற்கு உதவாத. இப்ப இந்த அளவுக்கு யோபு அவங்க திட்டுறாருன்னா, இந்த 3 பேர் வந்தப்ப யோபு மனசுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல, அதை அவங்க செயல்படுத்தல. கரெக்டா? இந்த 3 பேர் வரும்போது யோபு என்ன நினைச்சாரோ அதை அவங்க செய்யல, அதனால இப்படி திட்டுறாரு. திட்டல, டீசெண்டா பேசிட்டார். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த 3 பேர்கிட்ட யோபு எதிர்பார்த்தவங்க பண்ணாதனால தானே பேசுறாரு. அப்படின்னா என்ன எதிர்பார்த்தார் யோபு 3 பேர்த்திட்ட? சூப்பர், அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளன் இல்ல, ஆறுதல் உண்டாக்குகிற தேற்றவாளன். ஆனா என்னவா மாறிட்டாங்க இப்ப? அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளன். இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, ஆறுதல் உண்டாக்கும் தேற்றவாளன் எப்படி ஆறுதல் உண்டாக்குவார்? சரி, நமக்கு தெரிஞ்ச தேற்றவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. எப்படி தேற்றினார்? இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேடிட்டு தான் இருக்கார். கரெக்டுங்களா? இன்னைக்கு வரைக்கும் நம்மளை தேற்றிக் கொண்டுதான் அவர் இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் யோபு நண்பர்கள்ட்ட எதிர்பார்த்தாரு, அது அங்கே நடக்கல. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளன். இப்ப கொஸ்டின், அப்ப தேற்றவாளனா வந்து நண்பர்கள் செய்ய வேண்டிய வேலையில எதை மிஸ் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு சகோதரர் எழுதியிருக்கார். ரொம்ப அழகா இருக்கு படிக்கிறதுக்கு. வாசிங்க. ஆனால் அவர்கள் தெய்வீக ஆறுதலை வழங்குவதில் இருந்து வெகு தொலைவில் இருந்தனர். அப்ப ஆக்சுவலா யோபு என்ன எதிர்பார்த்திருக்கார்? 3 பேர்த்திட்ட தெய்வீக ஆறுதல். தெய்வீக ஆறுதல். ஆறுதல் என்றால் என்ன? ஆறுதல் முடிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மள ஆறுதல்னா ஆறுதல் அது இல்லையா? அதையா சொல்ல விடுங்க. நீ அப்ப அல்ல பதில் சொல்லுங்க. ஆறுதல் என்ன பேர்? தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம எல்லாருமே. ஸோ தயவு செஞ்சு அடுத்த வாரம் ஆறுதலுக்கு தமிழ் என்னன்னு படிச்சுட்டு வாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன? தெய்வீக ஆறுதல். வாட் இஸ் மீன் பை தெய்வீக ஆறுதல்? இப்போ நான் இவரை வந்து ஆறுதல் படுத்துறதுக்கும் தெய்வீக ஆறுதல் படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன பண்ணிருக்கோம்? நான் வசனத்தின்படி கொடுக்கணும். ஏன்னா வசனத்தை விட மகா அருமையான மேன்மையான வாக்கு தத்தங்கள் எங்கேயுமே இல்லை. அதை சொல்லி ஒரு சகோதரனுக்கு உற்சாகம் ஊட்டுறது தான் தெய்வீக ஆறுதல். அந்த மாதிரி தெய்வீக ஆறுதலை கொடுத்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு முதல் இந்த தெய்வீக ஆறுதலை கொடுத்தார்? இஸ்ன்னு ஏதோ வருது, அதோட நினைச்சு அப்போஸ்தலர்கள் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தம் அப்போஸ்தலர்கள் சேர்த்து இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஆறுதல் கொடுத்தார் பாருங்க. வாசிக்கலாம். மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, தெய்வீக ஆறுதல் எப்படி செயல்படுத்தணும்ட்டு. முதல்ல தெய்வீக ஆறுதல் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு கொடுத்தார்? வசனம் படிக்கிறோம். எப்படி கொடுத்தாங்கிறத 3வது கேள்வி. வசனம் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்க போறார்? ஆறுதல் அல்ல, தெய்வீக ஆறுதல் கொடுக்க போறார். கரெக்டா பதர்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? அதான் கேள்வி. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். புரிஞ்சா பாரு உங்களுக்கு? அப்ப தெய்வீக ஆறுதல் என்ன புரிஞ்சா? புரியலையா? மிரட்டி காட்டா தான் புரியும். தெய்வீக ஆறுதல் புரிஞ்சல பேர்? தெய்வீக ஆறுதலை செயல்படுத்தினது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. செயல்படுத்தக்கூடிய ஒருத்தர் யாருக்கு செயல்படுத்தணுமோ அவருக்கு என்ன கனெக்டட். ஓகே, அப்படி நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப அவர் என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, பிரச்சனை காரணமே இதை கையில் வச்சிருக்கதான் சொல்றாரு. உண்மைதான் போல் இருக்குது. என் பிரச்சனை காரணமே இதை கையில் வச்சிருக்கான்னு சொன்ன உடனே இப்போ நான் எதுக்கு தயாரா இருக்கணும்? இதை வாங்க தயாரா இருக்கணும், இதை சுமக்க நான் தயாரா இருக்கணும். இப்படி வச்சா கரெக்டா இருக்கும். வெதர் எங்கிட்ட இது இல்லாம இருக்கிறதா பிரச்சனை சொல்றாரு வச்சுக்கோங்களேன். நம்ம எதுக்கு தயாரா இருக்கணும்? இப்ப கொடுக்க தயார். அப்படின்னா தெய்வீக ஆறுதல் கொடுக்குறப்ப
யாருக்கு கொடுக்குறோமோ அவங்கக்கிட்ட சில விஷயங்களை இழப்பதற்கு கூட நம்ம என்னவா இருக்கணும்? இதெல்லாம் யார் எதிர்பார்த்துருக்கிறா? என்ன எதிர்பார்த்துருக்க நம்மகிட்ட? என் பெயினை கொஞ்சம் இவங்க பேசி மறக்க வைப்பாங்களா? என்னுடைய கஷ்டத்தை இவங்க அப்படியே என் கூட உரையாண்டு என்னுடைய கஷ்டத்தை தெரியாமல் கொஞ்ச நேரம் பார்த்துக்குவாங்களா? ஒரு அரை மணி நேரம் எனக்காக அவங்க ஆறுதலாக பேசுவாங்களா? இதெல்லாம் எதிர்பார்த்தாரு. ஒன்று நடக்கல. ஸோ என்ன பேர் வச்சிட்டாரு? அலட்டல் உண்டாக்குகிற. சரி, இப்போ நான் கேட்குறேன், நம்மள எப்படிப்பட்ட தேற்றவாளர்? ஆறுதல் உண்டாக்கும் தேற்றவாளர். லைட்டாக மயக்க வருது எனக்கு இப்போ. சரி, நம்ம யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதானன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிள் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நான் சொன்ன எல்லாமே பொருந்தணும். வசனம் இருக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கணும், ஆறுதல் படுத்துகிறவருடைய பாரத்தை சுமக்க தயாராக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சு ஒருத்தர் ஆறுதல் படுத்தின சம்பவம் வேதாகமத்திலிருந்து கூறுக. பிலமோன் அப்போஸ்தலன் பவுல் சொல்லலாம். எப்படி சொல்றீங்க பேர்? என்ன சம்பந்தாரு? அவர் சொல்றாரு பிலமோன்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவேளை அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை யார் கணக்கில் வச்சுக்கோ? என் கணக்கில் வச்சுக்கோ. நம்மளா என்ன சொல்லுவோம்? ஏதாவது பணம் மீதம் இருந்தா அதை யார் கணக்கில் வச்சுக்கோங்க? தாவீது கணக்கில் வச்சுக்கோங்களா? என் கணக்கில் வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, அவன் கொடுக்க வேண்டியதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஒருவேளை அவனை உன்னால மன்னிக்கவே முடியாம போச்சுன்னா, மன்னிக்க முடியாம ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணத்தை நான் உனக்கு கொடுத்த சர்வீஸ்ல நீ கழிச்சுக்கோ, நான் உனக்கு போதிச்ச விஷயத்தில் நீ கழிச்சுக்கோ. சரியான தேற்றவாளன். ஆளை பார்க்காமலே. இது புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் கீழே சேர் கீழே கண்டுபிடிச்சிருக்கீங்க போல் இருக்குது எனக்கு. இன்னும் தாவீது, யோனத்தான், அந்த வசனம் கவனிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். இதை தாங்க யோபு எதிர்பார்த்திருக்காரு. ஆக்சுவலா வாசிங்க. 1 சாமுவேல் 23:16 முதல். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. என்ன படுத்தி? கையை யாருக்குள்? அதுதான் தெய்வீக ஆறுதல். தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. நீர் பயப்பட வேண்டாம். என்ன மாதிரி வார்த்தை! இந்த ஒரு வார்த்தை வந்துச்சா 3 பேர் வாயில் இருந்து யோபு சொல்லும் பாரு. நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லல. என்ன பண்ணாங்கன்னா, நீ எப்படி எல்லாம் பயப்படணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அங்கே ஆறுதல் ஏற்படலை. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட். என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நீ இஸ்ரேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய். நீ தான் இஸ்ரேல் மேல என்னவா இருப்ப? ராஜாவாய் இருப்பாய். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். இழக்க தயாராக இருக்க வேண்டும். இழக்க தயாராக இருக்க வேண்டும். பைபிள் ப்ராஃபஸி சொல்லிருச்சு, நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ரெண்டாவதா இருந்துக்கிறேன், நீ முதலா இரு. அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். அப்படி எல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு யார் அறிஞ்சிருக்கிறா? என் தகப்பனாகிய சவுலும் என்ன பண்ணியிருக்காருன்னா அறிந்திருக்கிறார் என்று யார்கிட்ட சொன்னது? இப்ப யோனத்தான். அப்ப யோனத்தான் தாவீதுக்கு என்ன ஆயிட்டார்? ஆறுதலா? தெய்வீக ஆறுதல் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கொடுத்திருக்கார். அப்படிங்கிறதான் சரியான பதில். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின் போலாமா? உலகத்திலேயே பெரிய ஆறுதல் கொடுக்கும் தேற்றவாளன் யார்? நான் பாரு இதெல்லாம் செக் பண்ணிருக்கிறேன், நீங்க பேசிட்டு இருக்க நேரம். முகத்தை பார்க்காமல் பதில் சொல்றவங்களுக்கு தான் மார்க்கு. உலகத்திலே பெரிய 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 தேற்றவாளன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்திலேயே மற்றவங்களுக்காக அதிகமாக இழந்தவர் தான் பெரிய தேற்றவாளன். தேவன் எப்படிப்பட்ட சகாயம் பாருங்களேன். நமக்கு பேசுறதுக்கெல்லாம் டைம் கொடுக்குறாரு. ஓகே, குட். ஸோ வாசிஸ்டர், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இல்ல, முதல்ல இருந்தே வாசிடலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சரியான பாயிண்ட் தான். என் நீதியின் வலது கரத்தினால் நான் என்ன பண்ணுவேன்? உன்னைய தாங்குவேன். இப்போ ஒரு சின்ன கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கிறேன். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் பொருந்துற விஷயம் இல்லை, யாருக்கும் பொருந்தும். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொருந்தும். எந்த அடிப்படையில்? நீதியின் அடிப்படையில். அதை கிளியரா சொல்லிட்டார். என் நீதியின் மூலமா தான் உன்னை தாங்க வேண்டார். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இவ்வளவு பெரிய விஷயத்தை அதிகமாக செஞ்சவர் தேவன் தான். மற்றவங்களுக்காக அதிகமாக இழந்தவர் தேவன் தானே? கரெக்டான பேர் தேவனா? இயேசு கிறிஸ்துவ தேவன் தான். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளோ பெரிய இழப்பை தேவன் செய்யணும்னா அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. அது யார் தெரியுமா?
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல் இருக்கிற கான்ஃபிடன்ஸ்ல தான் தேவன் சொல்றாரு, உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன்ட்டு. ஓகேவா? ஸோ வாசிங்க இப்ப இந்த மட்டும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வாங்கிட்டு அடுத்துக்கு போலாம். அவர்கள் அவருக்கு ஆறுதல் கூறுவதற்காக வந்திருந்தனர். எவர்கள் யாருக்கு ஆறுதல் கூற வந்திருந்தார்கள்? நண்பர்கள் யோபுவுக்கு ஆறுதல் கூற வந்திருந்தார்கள். இப்போது அவர்கள் சொன்னவை அனைத்தும் எரிச்சல் ஊட்டுவதற்கும் அவரது துயரத்தை ஆழப்படுத்துவதற்கும் மட்டுமே தழுவின. அவர் ஏமாற்றம் அடைந்தார். மேலும் அவர் ஆழமாக காயமடைந்து துக்கம் அடைந்தார். சோ இதனாலதான் யோபு என்ன பேசிட்டார்னா, அலட்டுண்டாக்குகிற தேற்றவாள்னு சொல்லி பேசிட்டார். ஓகே பாபர்? சோ பைபிள்லயே அதிகமாக மற்றவர்களை தேற்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு வேணுங்கிறத நான் தரேன், உங்களுக்கு வேணுங்கிறத தரதுக்காக நான் உங்கள் பாரத்தை வாங்கிக்கிறேன், ரெடி டு சாக்ரிஃபைஸ். கரெக்டுங்களா? அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க, அதை செஞ்சு கொடுத்துட்டார். நெக்ஸ்ட், தேவன் யாரும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் தாங்குறேன், என் நீதியின் வலது கரத்தினால தாங்குறேன்னு சொன்னார். அந்த நீதியை செயல்படுத்துறதுக்கு தான் இன்னொருத்தர் தேவைப்பட்டுச்சு. அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் தேவன் சொல்லிட்டாரு, அவரும் நம்பிக்கை அதை செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை தேவன் செஞ்சு முடிச்சிட்டார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நம்ம என்ன விரும்புகிறோமோ, நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் செஞ்சு முடிச்சிட்டார். யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலம். அப்போ உலகத்தில் யார் நமக்கு மிகப்பெரிய தேற்றவாளன்? பிதாவாகிய தேவன் த்ரூ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன நம்மளை தேற்றுனாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? நான் கேட்குறேன், நமக்கு தேவையானதை கொடுக்கறது தான் தேற்றுதல். கரெக்டா? நமக்கு தேவையானதை கொடுக்கறது தான் தேற்றுவது. கொஞ்சம் டைமென்ஷன் மாற்றிக்கலாம். நமக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது தான் தேற்றுறது. சரிங்களா? இது மற்ற உலக ஜனங்களுக்கோ மற்ற கிறிஸ்தவ ஜனங்களுக்கோ பொருந்தாது. புது சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் இந்த கேள்வி என்னன்னா, நம்ம எதை விரும்புகிறோம், தேவன் எதை கொடுத்து நம்மளை தேற்றினார்? யாரை சொல்றீங்க? கரெக்ட் சொல்லுங்க. பரிசுத்த ஆவி. 15 மார்க். நெக்ஸ்ட் 15 மார்க் போனதுக்கப்புறம் எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மகனை கொடுத்தார். அதுக்கு மேலே ஒரு 5 மார்க் போடுறாங்க. நெக்ஸ்ட், நமக்கு எது தேவையோ அதைத்தான் கொடுக்கணும். அதான நமக்கு தேற்றுவது. சொல்லுங்க பார், நமக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன தேவை? பாடம். பேர் சொல்ற பாடம், ஜீவன், அப்புறம் கிருபை, வேற என்ன? ஆவியின் கனிகள் எடுத்துக்கோங்க வரிசையா. நமக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எது கண்டிப்பாக தேவைன்னா, ஒரு லைன் விட்டிங்கன்னா சொல்லிடுவேன், விட மாட்டேங்கிறீங்களே. நமக்கு ஆறுதலே அதில் தான். அந்த ஆறுதலை தேடி தேடி கொடுக்கிறவர் தேவன் தான். அதுதான் தேற்றவாளன். சத்தியம் மார்க் 50. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடலாம்னு நினச்சிடாதீங்க. கரெக்ட் சொல்கிறீங்க, கரெக்டு. பைபிளில் ரொம்ப கிளியராக இருக்கு. நமக்கு அதிகமான கிருபை எதில் தான் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடுகள். வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாம் சிரிச்சிட்டே சொன்னதே. பாடுகள் வரும்போது ஃபோன் பண்ணி கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் பாருங்க. நம்மை கிறிஸ்துவின் நிமித்தம் மற்றவர்கள் நிந்தித்தால் நீங்கள் என்னவான்கள்? பாக்கியவான இருக்கிறதா நமக்கு ஆறுதல். நல்லா ஸ்ட்ராங்கா வரல, அதான் ஆறுதல். அப்ப ஆறுதல் வேணும்னா தேவன் கிட்ட போய் என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? பாடுகள் கேட்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வாசி. இப்படியே இருக்கணும் இந்த கண்டிஷன். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவி உங்கள் மேல் தங்கி இருக்கிறது. அவர்களால் நெக்ஸ்ட் வசனத்துக்கு போலாம். மத்தேயு 5:11. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பாக்கியவான்களா இருக்கிறத விட இந்த பூமியில வேற எந்த வான்களாம் இருக்க முடியாது. கரெக்டா? நமக்கு போதுமான விஷயம் இதுதான். அப்ப நம்மளை எப்ப பாக்கியவான்கள் பைபிள் சொல்லுதுன்னா, எல்லாரும் நம்மளை நல்லபடி பேசி, எல்லாரும் நமக்கு வாழ்த்து சொல்லி, எல்லாரும் நம்மளை ஆனந்தமா பேசி, எல்லாரும் நம்ம கிட்ட காயமாக்காம பழகி, எல்லாரும் நம்மளை அப்படியே பத்திரமா பாதுகாத்து வச்சா இல்ல. எப்ப நம்ம பாக்கியவானா? எல்லாரும் கஷ்டப்படுத்தி, எல்லாரும் கண்டபடி திட்டி. கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன் நினைப்பேன். எல்லாரும் நம்ம பேசாதெல்லாம் பேசணும்னு சொல்லி, என்னென்னமோ பண்ண முடியாத விஷயத்தில் நம்ம பண்ணோன்னு சொல்லி நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட போய் சொன்னாங்கன்னா, அல்லது நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா, அதை விட பாக்கியவான்
எப்படி போதுவார்? யாரு? நம்ம தான். கரெக்டுங்களா பேர்? ஸோ ஆக்சுவல் நமக்கு தேறுதல்ங்கிறது, ஆறுதல்ங்கிறது தேவன்கிட்ட இருந்து எது மூலமாக அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடுங்க. உண்மையாக சொல்கிறேன் பாருங்க, சில விஷயங்கள் மாம்சத்தின் பிரகாரம் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு காரணம் கூட. சில விஷயங்கள், நான் எல்லாத்தையும் சொல்ல, சில விஷயங்கள் நம்முடைய லைஃப்பில் மாம்சத்தின் காரணமாக மாம்சமாக முடிவெடுப்பதற்கு முக்கியமான காரணம் போதுமான போராட்டம் நமக்கு இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை குறித்து வச்சுக்கலாம், தாராளமாக குறித்து வச்சுக்கலாம். நல்லா போராடி 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 அடி வாங்கி சோதனையை சகிச்சு சகிச்சு ஜெயிச்சவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. ஏன்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு தானே சோதனையை வருது. தப்பா டிசிஷன் எடுத்துட்டா பயங்கரமாக வரும். அந்த பயங்கரமான விஷயங்களை வந்துச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா தேவன் உங்களை சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாத்திட்டு இருக்கார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாத்தது நம்ம எதிர்பார்க்கிற விஷயம். அதை கொடுக்கறதா தேவன். அவர் தான் நமக்கு தெய்வீக தேற்றவாளன் என்பது சரியான பதில். ஓகேங்களா? இதெல்லாம் யார் யார்கிட்ட எதிர்பார்த்தா? யோபு. ஏதாவது வந்துச்சா? அப்படின்னு வேற என்னதான் பேசுனாங்க நண்பர்கள்? வாசிங்க யோபு 16:3. யோபு 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ முடிவிராதோ. இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது. இந்த மாதிரி கேள்வி கேட்க இவருக்கு எவ்வளவு துணிவு இருக்கணும்? முதல்ல நண்பர்கள் 3 பேர் இருக்கிறாங்க, பாடி கண்டிஷனே வீக்கா இருக்குது. என்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்க அவங்கள பார்த்து. காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோ, அட் த சேம் டைம் இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு என்ன துணிச்சல் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கலாம். காற்றை போன்ற வார்த்தைகள் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்கள் சொல்லும் போது விடைய சொல்லிட்டீங்க. காற்று மாதிரியான வார்த்தைகள்னா அற்பமான வார்த்தைகள். நம்மளே சொல்லுவோம் தெரியுமா, நான் சொல்றதெல்லாம் வாங்கி காதில் விடுறதில்ல. சில பேர் எதில் விட்டுருவாங்க? காத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பேசுறது உனக்கு எப்படி தெரியுது? அற்பமா தெரியுது. அதுதான் சரியான பதில். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பழமொழியாமா கிழக்கத்திய நாடுகளில். அதாவது காற்றை போன்ற வார்த்தைகள்ங்கிறது ஒரு பழமொழியாமா. வாசிங் சிஸ்டர். Such form of expression are common in the east. His promise it is only wind. Only wind. அதாவது காற்றை போன்றன்னு சொன்னாலே ஒரு வெற்றிடம், ஒரு என்ன சொல்றேன்னா அற்பமான விஷயம். இந்த மாதிரி தான் உங்கள் வார்த்தைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு பாயிண்ட் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா காற்றை போன்ற வார்த்தைகளை பேசுறேன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சாப்டருக்கு முன்னாடி எலிப்பாஸ் பேசினார். வாசிங்க யோபு 15:3. எலிப்பாஸ் பேசுனது நான் சொல்றது. யோபு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமா அப்படின்னு யார்கிட்ட சொன்னது இது? எலிப்பாஸ். திருப்பி யோபு என்ன சொன்னாரு? அது எப்படி ஞாபகம் இருக்கு எங்களுக்கு? இப்பதானே படிச்சா. என்ன சொன்னாருங்க? காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு அப்படின்னா 2 பேருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீ பேசுனது வேஸ்ட்னு அவர் ஒரு சாப்டர் பூரா சொன்னார். இப்போ இவர் என்ன ஆரம்பிக்கிறாரு? நீங்க பேசுனது பூரா வேஸ்ட், அன்ப்ராஃபிட்டபிள் டாக், த சேயிங்ஸ் விச் ஹேவ் நோ வேல்யூ. செகண்ட் போர்ஷன், இப்படி உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானது என்ன? இங்கிலீஷ்ல எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷால் வெயின் வேர்ட்ஸ் ஹேவ் அன் எண்ட். தேவையில்லாம பேசுகிற வார்த்தையை நிறுத்துவீங்களா, நிறுத்த மாட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் ப்ரொவோக்ட் தி தட் தோ ஆன்சரஸ்ட். அடுத்து NIV எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வில் யுவர் லாங் விண்டட் ஸ்பீச்சஸ் நெவர் எண்ட் கொஸ்டின் மார்க் அப்படின்னா முடியுமான்னு அர்த்தம். வாட் எயில்ஸ் யூ தட் யூ கீப் ஆன் ஆர்கியூயிங் அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? எங்கூட இவ்வளவு ஆர்கியூ பண்றதுக்கு உங்களுக்கு எது தூண்டுச்சு? அவர் துணிவனன்னு கேட்கல, எந்த விஷயம் உங்களை என்னை பத்தி இப்படி பேச வந்துச்சு? ஏன் கேள்வி கேட்கிறாருன்னா, யோபுக்கு கீழே வாசிங்க, இதை மட்டும் வாசிங்க. ஏன் நான் சொல்றேன்? Thou art totally ignorant of the Thou business. art totally ignorant of the business அப்படின்னா யோபுக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது முழுசா யாருக்கு தெரியாதாமா? நண்பர்கள் தெரியாது. அதான் சொல்றாரு, முழுசா தெரியாது. What then can induce thee to take part in the discussion? What then can induce thee to take part in this discussion? அப்படி என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாம இவ்வளவு கிளியரா தப்பு மட்டும் சொல்றீங்களே, எதை வச்சு நான் பேசுற விஷயம்லாம் தப்புன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அடுத்த வசனம்,
யோபு 16:4. யோபு 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்ப பாருங்க, நம்ம கோயம்புத்தூர்கார மாதிரி பேசுவார் யோபு. இப்ப உங்களைப் போல நானும் பேசக்கூடும். உங்களைப் போல அப்படி என்ன அர்த்தம் பேர்? அவ்வளவுதான், முடிஞ்சு. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால், நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து அழகா உட்கார்ந்து என்ன பண்ணுவேன் நானு? வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். உங்க முன்னாடி உட்கார்ந்து தலையை துளுக்க கூட என்னால முடியும் அப்படிங்கிறாரு. முடியும் தான் சொல்றாரு. அப்படி பண்ணுவேன்னு அவர் சொல்லவே இல்லை, தப்பா நினைச்சுக்காதீங்க. வர வாசிங் ஸ்ட்ரிப்ப பெரிய வார்த்தைகளை அதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா, உன்ன மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் போட்டு உயர்ந்த துணியுடன் கடினமான கழுத்துடன் இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கல, கடினமான கழுத்து. போன சாப்டர்ல யார் சொன்னது? எலிப்பா. இப்ப இவர் என்ன பண்றாரு? கடின கழுத்துன்னு சொன்னில்ல, என்னாலே அப்படி இருக்க முடியுங்கிறார். கடின கழுத்துடன் மற்றும் ஆணவமாகவும் உயரமாகவும், அல்லது நீங்கள் பேசுவது போல நானும் பேச வேண்டுமா? நீங்க பேசுற மாதிரி நானும் பேசணுமா? கேட்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கான்னு கேட்கிறார். இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு. It would not be hard for me to say such things. என்னாலையும் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியும்னு வச்சுக்கோங்க. இதோட இன்டைரக்ட் வேர்ட் சொல்றேன் பாருங்க. உங்களை மாதிரி பேசுறதுக்கு எனக்கு தெரியாது நீங்க நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்களான்னு கேட்கிறாரு. பிளைன் பாயிண்ட் அதுதான் பாத்தீங்கன்னா. ஆனா என் கண்டிஷன்ல வந்து உட்கார்ந்து பாருங்க, அப்பதான் நான் எப்படி உட்கார்ந்துருக்கேன், எப்படி ஃபீல் பண்றேன்னு உங்களுக்கு புரியும் சொல்றேன். புரிஞ்சு உங்களுக்கு? ஒருவேளை அப்படி சான்ஸ் கிடைச்சதுன்னா யோபு என்ன பண்ணிருப்பாராமா? உங்களுக்கு எதிராக வார்த்தைகளை கோர்த்து. அது எப்படி வார்த்தைகளை கோர்த்து? பில்டப் பண்ணி இல்ல, வார்த்தைகளை கோர்த்து. எடுத்துக்கிறேன், பதில் எடுத்துக்கிறேன், பட் நாட் எக்ஸாக்ட்லி. சுத்தி 1 by 1 ஆர்டரா. ஓகே, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல. வார்த்தைகளை கோர்ப்பதில் யார் எக்ஸ்பர்ட்? கேட்கல. வார்த்தைகளை கோர்த்து ஒரு ஆளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுல யார் எக்ஸ்பர்ட்னு கேட்டேன். எலிபாஸ் யோபுட்ட சொன்னாரு, நாங்க உன்னை குற்றவாளின்னு சொல்ல, உன் வாயே. அந்த ஒரு வார்த்தைக்கு எத்தனை இடத்துல யோபு பேசுனதை எடுத்து லிங்க் பண்ணார், கோர்த்தார். இவர் சொல்றாரு, உன்னால என்னென்னமோ கோர்க்க முடியும், நான் உட்கார்ந்து நினைச்சால என்னாலையும் கோக்க முடியும். நீங்க எப்படி எப்படிலாம் மாத்தி பேசிருக்கீங்கட்டு. ஆனா நான் பேசுவேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணலீங்க, இந்த இடத்துல சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதிரே என் தலையை என்ன பண்ணக்கூடும்? அதுன்னு தலையை துளுக்கவும் கூடும், தலையை அசைக்க கூடுங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போய்க்கலாமே. லைட்டா ஷேக் பண்ண, அங்க அசையறதுனால சொல்றீங்களா? தலையை துளுக்கவும் கூடும் என்றால் என்ன அர்த்தம்? சரியான பதில் தான். தலையை அசைப்பது என்பது அவமதிப்பின் அடையாளமாக பயன்படுத்தப்படும். இதை யார்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சு காமிச்சாங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்ட. வாசிங்க சங்கீதம் 22:7. 22ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. போதும், இந்த வசனம் மட்டும் போதும். அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் தலையை துலுக்குனாங்க? அவமானப்படுத்துறது. என்ன அவமானம் தெரியுமா? உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியும். இந்த மாதிரி யார் பண்ணியிருப்பேன்னு சொல்றா? இந்த மாதிரி யார் பண்ணியிருப்பேன்னு சொல்றா? பதில் வரலையே கரெக்டா? தலையை துளுக்கம் போன்னு சொன்னது யாரு? யோபு. யார்கிட்ட? ஆனா பண்ணாரா? இல்ல, பண்ணல. ஆனா என்ன பண்றாருன்னா, யோபு 16:5. யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், உன் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். என்ன சொல்ல வரான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் டிஸ்கஸ் பண்றதுக்கு அப்பவே டைம் கொடுத்தாச்சு உங்களுக்கு கேட்கணும். ஃபர்ஸ்ட் வசனத்தில் என்ன சொன்னார்னா, 4ஆம் வசனத்தில், உங்களை மாதிரி எனக்கும் பேச தெரியும், என் நிலைமையில வந்து உட்காருங்க, நான் அந்த பக்கம் உட்காந்துட்டு பேசி உங்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி கோர்த்து தலையை துளுக்கோ எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். என்ன கேரக்டர்! அதுக்கு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவேளை உங்கள் இடத்துல நான் இருந்தா, அப்படி ஆட் பண்ணிக்கோங்க அந்த வசனத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் இடத்துல நான் இருந்தா என் வாயினால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதைத்தாங்க யோபு எதிர்பார்த்தார். ஒரு வார்த்தை, பயப்படாதேங்கிற வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து வரல. திடன் சொல்லுவேன், உன் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை. இந்த உன் அப்படிங்கிற வார்த்தை மொழிபெயர்ப்பு பிழை. எப்படி வந்திருக்கணுங்க? இங்க கிளியரா இருக்கு பாருங்க, படிங்க. But I would strengthen
you with my mouth, மை மவுத், என் மவுத். நெக்ஸ்ட், and the slosh of my lip. மை லிப்ஸ் உல் அஸ்யூஜ். அதாவது என் உதடுகள் உங்களை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா துக்கத்தை உதடுகள் துக்கத்தை ஆற்றும் என்றால் எது துக்கத்தை ஆற்றும்? வார்த்தைகள். சூப்பர். வார்த்தைகள் துக்கத்தை ஆற்றும் என்றால் துக்கத்தை ஆற்றக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது? வாயிலிருந்தா? இருதயத்தின் நிறைவினால். அப்படின்னா இந்த நண்பர்கள் என்னதான் பண்ணாலும் எவ்வளவுதான் திட்டினாலும் யோபு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் மனசுக்குள்ள, அதான மீனிங் இருக்கு, ஏன் மனசுக்குள்ள உங்களை பற்றின ஃபுல் அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்குன்ட்டு. அதுதான் இங்கே சொல்கிறாரு. என் வாயினால் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? புரியலையா பதர்? உங்கள் இடத்துல இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன்? நான் வாயில்னா எங்கேருந்து வருது? இருது. அப்போ இருதயம் முழுக்க என்ன நிறைஞ்சிருக்குன்னா தேவன் எதிர்பார்க்கும் அன்பு நிறைஞ்சிருக்கு. என் தான் போட்டிருக்க என் தான், அதான் இங்கே போட்டேனே, மை லிப்ஸ்ன்னு போட்டேன். தமிழ்லேயே என் தான் இருக்கா? சில மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கும் போல் இருக்கு. ஓகே, இல்லை நான் அங்கேருந்து எடுத்து போட்டேன், பைபிள்லேருந்து எடுத்து போட்டேன் நான். ஓகே, இது தனியாக ஒரு பட்டிமன்றம் அப்புறமா வைக்கலாம் நம்ம பின்னாடி. ஸோ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம், நல்லா கவனிங்க. இப்போ யோபு சொல்கிறாரு, உங்கள் இடத்துல நான் இருந்தால் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் நான் வாயில் பேசுவேன்னு சொன்னார் இல்லையா? ஆனால் எலிப்பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? போன சாப்டரில் வாசிங்க. யோபு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. போதும். நெக்ஸ்ட், உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. ஒரே வாயை பற்றி, ஒரே வாய். யார் வாய்? யார் வாய்? யோபுடைய வாய் பற்றி எலிப்பாஸ் என்ன சொன்னார்னா, வாசிங்க. நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளை உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. எலிப்பாஸ் சொல்றாரு, உன் வாய் மாதிரி மோசமான வாய் யாருக்குமே கிடையாது. யோபு சொல்றாரு, உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஆறுதல் சொல்லியிருப்பேன். எவ்வளவு கான்ட்ராஸ்ட் பாருங்க. எனக்கு என்ன தெரியுமா இதுல தோணுது, சும்மாவே யோபு இந்த வசனத்தை பேசியிருந்தா கூட நான் விட்டுருவேன். முந்தின சாப்டரில் அதே வாயை பற்றி ஒருத்தன் குத்தம் சொல்லியும் கூட குத்தம் சொன்னவனை இந்த வாயில் திட்டமாட்டேன், உனக்கு திடன் சொல்லுவேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஆக்சுவலாக யார் தேற்றவாளன்? யாருக்கு? உண்மைதானே? அதானே தேவை. உண்மையாலுமே ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் என்னதான் செய்யணும்? வாசிங்க நீதிமொழிகள் 27:9. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவதை போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். ஒரு சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது எப்படி இருக்குமாமா? அப்படின்னா எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு ஆறுதலான வார்த்தை ஒருத்தர் இருந்து வருமானம் எதிர்பார்க்குறோம். பட் யோபுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்ல முடியாத நீ உன் வாயாலேயே குற்றவாளி ஆயிட்டேன்னு எலிப்பாஸ் சொல்லி கூட அவர் தப்புன்னு சொன்ன அதே வாயை வச்சு அவருக்கு ஆறுதல் சொல்கிறாருன்னா அந்த ஸ்டாண்டர்டு ஆக்சுவலாக யார்கிட்ட இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்டு? சர்ச் கிளாஸ். ஒரு வசனம் சொல்லுங்க, இதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஆயிடும். இந்த கான்செப்டுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. நன்மை செய்து தீமை செய்து பரவாயில்ல, அதாவது வந்துச்சு, அதற்கு சந்தோஷம். வேற நெக்ஸ்ட், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை அப்படின்னு இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்லி கொடுத்தா? யாருக்கு சொல்லி கொடுத்தான்னு தான் கேட்டேன், வேற எதுவும் கேட்கல உங்ககிட்ட. நமக்கு யோபுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யோபு இடத்துல நம்ம இருந்தா பண்ணுவோமா? ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்மளை யோபு மாதிரி இருக்கிறப்ப பண்ண சொல்ல, இப்பவே பண்ண சொல்றேன். நெக்ஸ்ட் பார்ட், வசனம் 6-11. யார் மேல கோவம்? யாருக்கு? இப்ப எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. யோபு 16:6. யோபு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? அப்படின்னு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லுங்க. பேசினாலும் துக்கம் ஆறாது, பேசாட்டியும் துக்கம் ஆறாது. கரெக்டா தப்பா நான் சொல்றது? பாருங்க வசனம் பாருங்க. பேசினாலும் என் துக்கம் குறையாது, பேசாம இருந்தாலும் துக்கம் குறையாது. ஏன் இந்த வார்த்தை யோபு சொல்லியிருப்பாருன்னு சொல்லுங்க. வாயை திறந்து பேசினா இந்த மூணு உட்கார்ந்துட்டு அதை பிடிச்சிக்கிட்டு கோத்து கோத்து குற்றம் சொல்லுது. பேசாம உட்காந்துருந்தா இவங்க சொல்றதுல என்ன ஆயிரும்? எனக்கு மேல கரெக்ட் ஆயிரும். ஸோ வாயை திறந்து பேசினாலும் தப்பு,
வாயை திறந்து பேசாட்டியும் தப்பு. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கா வருமா பார் உலகத்தில்? ஆனால் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரீமாக வர வேண்டிய எல்லா கண்டிஷனும் யாருக்கு வந்துருச்சுன்னா யோபுக்கு வந்துருச்சு. நான் பேசினாலும் என் வழி குறையாது. தமிழில் வேற பக்கம் எடுத்து போட்டிருக்கேன். அடக்கி வைப்பினும் அதில் எதுவும் என்ன ஆகாதுங்க, ஆகலாது. வாசிங்க இப்ப. அவர் கடவுளிடம் ஜெபத்தில் பேசி இப்படி வேற ஒரு டைமென்ஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த விளக்கம். பேசினாலும் குறையாது, பேசாட்டியும் குறையாது வேதனை. அதை வேற ஒரு விதத்தில் கொடுத்துருக்காங்க. வாசிங்க இப்ப. தனது துக்கங்களை குறைத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொண்டாலும், தேவன் கிட்ட தேவனை பிரேயர் பண்ணி என் குற்றங்களை என்னுடைய பிரச்சனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க குறைச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாலும் அவருக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. அவருக்கு எந்த நிவாரணம் என்ன ஆகாது, கிடைக்கல. கிடைச்சது வரைக்கும் எத்தனை தடவை ஜெபம் பண்ணார், என்ன ஆகல, கிடைக்கல. சோ பேசியும் ஆறுதல் கிடைக்கல. அடுத்து நெக்ஸ்ட். அவர் தனிமையில் தனக்குத்தானே பேசிக்கொண்டாலும், பேச வேண்டாப்பான்னு சொல்லி சத்தம் போடாம தனிமையில் தனக்குத்தானே பேசிக்கொண்டாலும் அவருடைய துக்கம் அடக்கவோ குறையவோ இல்லை. இப்படியே நிலைமை கண்டினியூ ஆகி கடைசியில் யோபு என்ன ஆயிட்டாருன்னா இப்படி ஆயிட்டாருன்னு தேவன்கிட்ட சொல்றாரு. வாசிங்க யோபு 16:7. 7ஆம் வசனம். இப்போது அவர் என்னை இளைத்து போக செய்தார். என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர். என் கூட்டத்தை எல்லாம் நீர் என்ன பட்டீங்க? அப்ப இளைத்து போயிட்டாருன்னு போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? இளைத்து போயிட்டாருங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறது ஒரு கேள்வியா முதல்ல. அதாவது வாயை திறந்து பேசவும் முடியல, பேசாம இருக்கு. அப்படி நம்மள ஒரு அரை மணி நேரம் இருக்கு சொன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா ½ அன் அவர் தூங்கிடுவோம், தூக்கத்தில் இருப்போம். நம்ம அப்பவும் கனவுல பேசுவோம். ½ அன் அவர் ஒரு பிரச்சனைகளை கொண்டு விட்டு வாயை திறக்கவும் கூடாது. பிரச்சனை வாயை திறந்தாலும் பிரச்சனைனா என்னதான் பண்ணுவோம், நம்ம பேசாம விட்டுருவோம். இந்த கண்டிஷன்ல யோபு இருந்து என்ன ஆயிட்டான்னா இளைத்து போக பண்ணாருங்கிறது என்ன மீனிங்னா உடம்பு இழைச்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அப்படி மனசு என்ன ஆயிடுச்சு, இப்ப சோர்வாயிடுச்சு. அதனால என்ன எதிர்பார்க்கிறாருன்னா என் கூட்டத்தை எல்லாம் நீங்க என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு என்ன எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை என் கூட்டம் என் கூட இருந்துச்சுன்னா நான் இழைச்சு போயிருக்க மாட்டேன். கரெக்டா? ஒருவேளை என் கூட்டம் என் கூட இருந்துச்சுன்னா நான் என்ன இருக்க மாட்டேன், இழைச்சு போயிருக்க மாட்டேன். கரெக்ட் தானே பேர்? அப்ப அந்த கூட்டம்ங்கிறது யாரு சொல்றாரு? அவருடைய குடும்பம். கரெக்ட். அவருடைய வேலைக்காரர்கள். அவங்களையும் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டீங்க. என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. பேசினாலும் ப்ராப்ளம், பேசாட்டி ப்ராப்ளம். இப்போ என் பிரச்சனை தீரோம்னா எனக்கு யார் தான் வேணும்னா யாரோ ஒரு மத்தியஸ்தர் எனக்கு கட்டாயமா தேவை. இது அவருடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த கண்டிஷன் நீடிச்சு என்ன ஆயிட்டாராமா? 8ஆம் வசனம். நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. அதற்கு சாட்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை சுருங்கி போக பண்ணது அதற்கு சாட்சி. எதற்கு சாட்சி? என்ன எதுக்கு தெரியுமா சாட்சி? நான் பண்ணதெல்லாம் தப்புங்கிறதுக்கு என் உடம்பே சாட்சி. கரெக்டா தப்பா நான் சொல்றது? நான் பண்ணதெல்லாம் தப்புங்கிறதுக்கு என் உடம்பே சாட்சி. ஏன்னா நண்பர்கள் என்ன சொன்னாங்க, நீ இந்த கண்டிஷன் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் நீ ஏதோ பாவம் பண்ணி. கரெக்டா? அப்ப பாடி கண்டிஷனை வச்சு தான் அவங்க பேசினாங்க. சேம் பாடியுடைய கண்டிஷன் டிட்டோரியேட் ஆகும்போது, அழிந்து கொண்டே போகும்போது, அழிந்து கொண்டே போயிட்டு இருக்க என் பாடியே சொல்லுது. அவங்க சொல்ல வேண்டாம் தேவனே நான் செஞ்சதெல்லாம் பாவங்கிறதுக்கு என் பாடியே சாட்சி அப்படிங்கிறார். இந்த மாதிரி வார்த்தையில நம்ம வாயிலிருந்து வரதுக்கு தேவன் இன்னைக்கா வாய்ப்பு கொடுப்பார சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா யோபுடைய கண்டிஷன் அப்படித்தான் இருக்குது. அடுத்தது, என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று. என் மெலிவு எனக்குள்ள இப்ப என்ன நிக்குது? அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். உன்ன மாதிரி அயோக்கியம் யாருமே இல்லைன்னு சொல்லுகிறார். பாடி கண்டிஷன் சொல்றாரு. உண்மைதானே பேர்? என்ன தெரியுமா அர்த்தம் இருக்கிறீங்களாவே? என் உடம்பு முழுக்க என்ன ஆயிடுச்சுங்க, இப்ப சுருங்கி போச்சுன்னு தானே சொல்றாரு. ஆக்சுவலா இது வாசிங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல போடுறவங்களுக்கு. நீர் என்னை இழைக்க செய்தீர். என்னை என்ன பண்ணிட்டீங்க நீங்க? இழைக்க செய்தீர். அதுவே எனக்கு எதிர் சான்று ஆயிற்று. எதிர் சான்று என்ன? எதிர் சான்று நான் பாவம் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு நான் என்னதான் வாயை திறந்து பேசினா கூட என் பாடி நான் பாவம் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு ப்ரூஃப் அப்படின்ட்டு. என் மெலிவு எழுந்து எனக்கு எதிராக சான்று பகிர்ந்து. வேற யாரும் சொல்ல வேண்டாம். என் உடம்பை என்னுடைய கண்டிஷனை என்ன பண்ணுதுன்னா எனக்கு எதிராக சாட்சி சொல்லும். யோபு 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். எதுக்கு இந்த வாடி போனார்கள் வார்த்தை போட்டனா, இந்த வார்த்தை தான் இங்கேயும் வந்திருக்கு. ஆனா இங்க சுருங்கி போக பண்ணதுன்னு போட்டாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன வந்திருக்குனப்ப, அப்ப யோபுடைய கண்டிஷன் வாடி போய் இருக்கிறது எனக்கு எதற்கு சாட்சின்னு பார்த்தீங்கன்னா, இவர் செய்கிற விஷயம் பாவங்கிறதுக்கு அந்த பாடி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்சியா இருக்குன்ட்டார். ஆக்சுவலாக இது வந்து உண்மை கிடையாது. உண்மையா பேர்? உடம்பு வந்து ஃபிசிக்கல் பாடி வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை சொல்லுமா? இங்கே ஃபிசிக்கல் பாடி
நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை எடுத்து காட்டுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டாயமாக கிடையாது. ஆனால் இந்த விஷயம் யாருக்கு புரியலைன்னா, புரியலைங்கிறத விட யோபு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியாட்டியும் சரி மற்றவர்கள் பார்வையில் என்னை அப்படித்தானே பார்ப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இதான் விஷயம். சரிங்களா? ஸோ அதுவே எனக்கு என்ன ஆயிடுச்சு, எதிர் சான்றாக ஆகிவிட்டது. என் மெலிவு எனக்கு எதிர் சான்றாக ஆயிடுச்சு. இது கமெண்ட்ரி மட்டும் வாசிக்கலாம், வாசிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அவர் ஒரு கெட்ட மனிதர் என்பதற்காக சான்றுகளாகவும் சாட்சியங்களாகவும் அவரது துன்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தினர். என்ன மைண்டுக்கு வந்துட்டாரு, நான் ஒரு தப்பான மனுஷங்கிறதுக்கு வேற யாரும் வந்து சொல்ல வேண்டாம், எங்கிட்டே சாட்சி இருக்கு. அது என்ன சாட்சினா என் உடம்புடைய கண்டிஷன். ஸோ அதுதான் மற்றவர்களுக்கு என்ன சொல்லி காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய புண் வந்த இந்த நிலைமை, தோளோட தோளா ஒட்டி போன இந்த உடல், இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா வேற எதுவுமே இல்லை, என்ன மாதிரி மோசமானால் யார் இல்லைங்கிறதுக்கு இதுவே சாட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு தன் துன்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அடுத்தது, இந்த சுருக்கங்கள் அவருக்கு சாட்சியாக இருந்த போதிலும் அவர் உண்மையில் ஒரு துன்பப்பட்ட மனிதர் என்பதற்கு அது நன்றாகவே வழங்கப்படலாம். ரொம்ப கிளியர். இவர் கட்டாயமா ஒரு துன்பப்பட்ட மனிதர்ங்கிறதுக்கு அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியார். கரெக்டுங்களா? ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், பிசிக்கல் பாடி என்னைக்குமே ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் என்ன பண்ணாது, இண்டிகேட் பண்ணவே பண்ணாது. அவரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை சொல்ல, மற்றவங்க பார்வைக்கு நான் 1000 தடவை வாயை திறந்து நல்லவன் சொன்னா கூட நண்பர்கள் சொன்ன மாதிரி என் உடம்பு கண்டிஷன் நான் கெட்டவங்கிறத அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு, எனக்கு எதிர் சான்றாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? ஸோ ஹோம்ஒர்க்கில் போகலாம். ஹோம்ஒர்க் என்னன்னா யோபு 16:9. என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறது? யோபு. சரியான பதில். தேவன் மேல இருக்கிற கோபம். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. என் பேரில் பற்கடிக்கிறான். என் பேரில் பற்கடிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். பீறுகிறது, பற்கடிக்கிறான் என்பது யார்? கேள்வியை திருப்பி என்கிட்ட கேட்கக்கூடாது, இப்பவே சொல்லிடுறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடுறேன், இன்க்ளூடிங் ஆன்லைன். இந்த வசனத்தில் போட்டிருக்கிற பகைக்கிறவன் யார்? அடுத்த கொஸ்டின், பற்கடிக்கிறவன் யார்? கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறவன் யார்? யாராயிருக்கும் என்று நம்புகிறீர்கள்? தேவன். இந்த வார்த்தையை சொல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். நம்ம டைம் எடுத்துட்டு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சத்தியத்தை வெளிப்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு சபையின் சார்பாகவும் கூட நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுக்கான இரவின் கீதத்தை நம்முடைய அன்பு சகோதரர் மணிகண்டன் என்பதை நம்மத்திலே வாசிப்போம். இந்த நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 22ஆம் தேதி. வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1:5. விளக்கம், சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிற யாவரும் அதன் ஞானத்தால் சந்தோஷம் அடைகின்றனர், அந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்கவும் செய்கிறார்கள். அந்த சந்தோஷமான வெளிச்சத்தை மற்றவர்களும் கண்டு சந்தோஷப்படும்படி வெளிச்சம் வீசும் விளக்குகளாக இருக்க வேண்டும். சிலர் விளக்கை கொளுத்தி மரக்காலை மூடிவிடுகிறது போல இப்படிப்பட்ட பிரகாசம் அடைந்திருந்தும் அது மற்றவர்களை பிரகாசிக்க பண்ணுவதில்லை. இப்படிப்பட்டவர்கள் உண்மையற்றவர்கள், உற்சாகமற்றவர்கள், ஒரு வகையில் கோழைகள். மனுஷர் மத்தியில் தேவன் ஸ்தாபிக்க போகின்ற மகிமின் ராஜ்யத்தில் கிறிஸ்து இயேசுவோடு கூட மகிமை அடையப் போகிற மணவாட்டி ஒளி வீசி யாவரையும் பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும் என்பதே தேவ விருப்பம். எனவே மனிதர் முன்பாக நமது வெளிச்சம் பிரகாசமாக இருப்பது அவசியம். நாம் கர்த்தரிடத்திலும் அவரது சத்தியத்திலும் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் அது நிமித்தம் பாடுபடுவதில் மகிழ்ச்சி அடைவோம். நாம் மெய்யாகவே பிரகாசிக்கின்ற தீபங்களாக இருப்போம். யார் அவரை குறித்தாவது அவருடைய வார்த்தையை குறித்தாவது வெட்கப்படுகிறார்களோ அவர்களை குறித்து அவரும் வெட்கப்படுவார். அவர்களை தன் மனவட்டியாகவும் அங்கீகரிக்கவும் மாட்டார். தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் அவர்களை உதவியாளர்களாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதே. ஆமீன். தேங்க்யூ பிரதர். சபையாருக்கான அறிவிப்பு வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபை காலில்
குறித்த நேரத்தில் சபையினுடைய கூடுகை துவங்கும் என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நாம் யாவரும் எழுந்தின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 65வது பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பின்பு நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழிநடத்துவார். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். मासनुगाद परापर वस्तु, मासनुगाद परापर वस्तु, नेसकुमारन मेय्यान क्रिस्तु, नेसकुमारन मेय्यान क्रिस्तु. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரையுந்தருகந்தன், அந்தரவாந்தரையுந்தருகந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தரநந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். காரியம் யாவும் ஒழிக்க, எண்ணின
காரியம் யாவும் ஒழிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். தொடர்ந்து ஜெபத்தில் வழிநடத்தும்படியாக சகோதரர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபத்திற்கு பின்பாடு இந்த ஒரு கூடுகை தேவ சமாதானத்தோடு நிறைவேறும். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, வாழ்நாளிலும் ஒரு நாளை எங்களுக்கு கிருபையாக கூட்டி கொடுத்து இம்மட்டுமாக எங்களை ஜீவனோடு பாதுகாத்து வருகிற தேவனே, இதோ தகப்பனே உமக்கு கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை மேறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு நாளிலும் தகப்பனே சகோதரன் மூலமாக ஒரு அருமையான பாடத்தை நீங்கள் எங்களுக்கு தந்த தயவிற்காக நன்றி ஏறெடுக்கிறோம் அப்பா. இதோ இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் தகப்பனே, நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடை மரணபரியந்தம் பின்பற்றி எப்படியாகணும் உங்கள் பொற்பாதங்களில் திருச்சபையின் பிள்ளைகளாக வந்து சேரத்தக்கதாக நீர் தாமே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இந்த கடைசி காலத்திற்குரிய அனைத்து சத்தியத்தையும் தகப்பனே நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி எப்படியாகினும் நாங்கள் பொற்பாதங்களில் திருச்சபையின் பிள்ளைகளாக வந்து சேரத்தக்கதாக அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜாவுமாய் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற புண்ணிய நாமத்தினால் இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையுடன் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே.